வணக்கம். சிலப்பதிகாரத்தை நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அதாவது புகார் காண்டம் முடிஞ்சது, மதுரை காண்டத்துக்குள்ள வந்தோம். மதுரை காண்டத்துக்குள்ள வந்து கொலைக்கலக்காதை முடிச்சிட்டோம். கோவலன் வெட்டி வீழ்த்தப்பட்டுட்டான். இப்ப அடுத்த நிகழ்வா என்ன நிகழுது, இதுதான் நம்ம பார்க்க போறோம். வீழ்த்தப்பட்ட கோவலனுடைய தலையும் உடம்பும் மதுரை வீதிகளிலே கிடக்க, அதே நேரத்தில் அவர்கள் அடைக்கலமாக வந்த அந்த ஆயர்பாடியில் நிகழ்ந்தது என்ன, அதைத்தான் ஆய்ச்சியர் குரவை என்னும் பெயரிட்டு பாடுகின்றார் இளங்கோவடிகள். தயிர் கடைய முற்பட்டனர். கயல் எழுதிய இமய நெற்றியின் அயல் எழுதிய புலியும் வில்லும் நாவலம் தன் பொழில் மன்னர் ஏவல் கேட்ப பார் அரசாண்ட மாலை வெண்குடை பாண்டியன் கோயிலில் காலை முரசம் கனிகுரல் இயம்பும் ஆகலின் நெய்முறை நமக்கின்றாம் என்று ஐயை தம் மகளை கூய் கடை கயிறும் மத்தும் கொண்டு இடை முதுமுகள் வந்து தோன்றும். கோவலன் வெட்டுண்டான் கொலைக்கலக்காதையிலே. அந்த நேரத்திலே அவர்கள் அடைக்கலமாக தங்கியிருந்த யாதவர்கள் வாழ்ந்த பகுதியிலே சில தீய குறிப்புகள் ஏற்பட்டன. குடப்பால் உரையா குவிமில் ஏற்றின் மடக்கண் நீர் சோறும் வருவது ஒன்று உண்டு உரிநறு வெண்ணெய் உருகா உருகும் மரிதிருத்து ஆடா வருவது ஒன்று உண்டு நான்முளையாயம் நடுங்கு நின்றிறங்கும் மான்மணி வீழும் வருவது ஒன்று உண்டு. அது கண்டு பயந்த மாதிரி தன் மகளை அழைத்து நம்முடைய குலமுதல் தெய்வமாகிய கண்ணபெருமானையும் நப்பிண்ணை பிராட்டியையும் பலராமனையும் பாட வேண்டும், நீ அதற்கான ஏற்பாடுகளை செய்ய என்று சொல்ல, அதன்படி அவர்கள் ஒவ்வொருவராக சுற்றி நின்று கொண்டு குரவை கூத்து ஆடத் தொடங்கினார்கள். அப்படி ஆடுகிற போது அவர்கள் பாடிய பாடல்களில் இதுவரை நாம் பார்த்த புராணங்களில் வருகின்ற அத்தனை செய்திகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. மகாபாரதமா இருக்கிறது, பகவத்கீதை பற்றிய செய்திகளா இருக்கின்றன. அதே போல அவன் போர்க்களத்திலே, மகாபாரத போர்க்களத்திலே அவன் எப்படி தன்னுடைய செயல்பாடுகளால் பாண்டவருக்கு வெற்றி எடுத்து கொடுத்தான், அதுவும் சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் கண்ணனுடைய பெருமையை இளங்கோவடிகள் சொல்லுகிற போது நமக்கு என்ன ஆச்சரியம் என்றால், இந்த பாரத கதை எவ்வளவு காலமாக இருந்து வந்திருக்கிறது என்று நாம் வியந்து போகிறோம். சான்றாக கண்ணனின் வாழ்க்கை வரலாறு சொல்லப்படுகிறது. அதாவது கன்று குணிலா கனிவுதிர்த்த மாயவன் இன்று நம் ஆணுள் வருமேல் அவன் வாயில் கொன்றையம் தீங்குழல் கேளாமோ தோழி பாம்பு கயிறா கடல் கடந்த மாயவன் ஈங்கிடம் ஆணுள் வருமேல் அவன் வாயில் ஆம்பளம் தீங்குழல் கேளாமோ தோழி கொள்ளையம் சாரல் குறுந்தொசித்த மாயவன் எல்லை நம் ஆணுள் வருமேல் அவன் வாயில் முல்லையம் தீங்குழல் கேளாமோ தோழி தொழுனை துறைவனோடு ஆடிய பின்னை அணிநிறம் பாடுகேம் யாம் இரு மென் சாயல் நுடங்க நுடங்கி அறுசுவை ஒளித்தான் வடிவென்கோ யாம் அறுவை ஒளித்தான் அயர அயரும் நறுமன் சாயல் முகமென்கோ யாம். அவனுடைய இளமை பருவத்திலே கண்ணன் உயிரோடு இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்ட அவன் தாய்மாமனாகிய கம்சன் அவனை அழிப்பதற்காக ஒவ்வொரு அரக்கர்களையாக அனுப்புகிறான். வத்தாசூரன் கபிதாசூரன் என்பவர்கள் அவர்கள் பழமாகவும் கன்றுக்குட்டியாகவும் வர அந்த கன்றுக்குட்டியை கையில் எடுத்து அந்த பழத்தை அடித்து வீழ்த்தினான் ஒரே நேரத்தில் இருவரையும். அந்த கதையை கன்று குணிலா கனி உதிர்த்த மாயவன் என்று அந்த கதையை சொல்லுகிறார் இளங்கோடிகள். அதை எடுத்து சொல்லுகிற வார்த்தை இவையெல்லாம் எங்கே என்று கேட்டால், யமுனை நதிக்கரையில் நந்தகோமனுடைய இல்லத்தில் யசோதி இடத்திலே வளர்கிற போது கன்றுகளையும் பசுக்களையும் மேய்க்கச் செல்லுகிற போது நடந்த செயல்கள். அப்படி அந்த தீயவர்களை அழித்த கண்ணபெருமானுடைய குழல் ஊதுகிற ஓசை நம் காதிலே நம்முடைய இல்லத்திலே வந்து கேட்கட்டும் என்று வேண்டுகிறார்கள். அதே போல அவர்கள் இன்னொரு கதையும் சொல்லுகிறார்கள். அதாவது வாசுகி என்னும் பாம்பை கயிறாக வைத்துக் கொண்டு மந்தாகிரி என்ற மலையை மத்தாக வைத்துக் கொண்டு திருப்பார்கடலை கடைந்த போது கிடைத்த அமிழ்தத்தை எப்படி அவன் வழங்கினான் என்ற செய்தியும் சொல்லப்படுகிறது. இதோ அந்த பாடலையும் கேளுங்கள். வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி கடல் வண்ணன் பண்டருனால் கடல் வயிறு கலக்கியே
கலக்கியகை அசோதியார் கடைகயிற்றால் கட்டுண்கை மலர்கமல உந்தியாய் மாயமோ மருட்கைத்தே அறுபொருள் இவன் என்றே அமரர் கணம் தொழுதேத்த உருபசி ஒன்றிலேயே உலகடைய உண்டனையே உண்டவாய் கலவினால் உரிவெண்ணை உண்டவாய் பண்துழாய் மாலையாய் மாயமோ மருட்கைத்தே திரண்டமரர் தொழுதேத்தும் திருமால் நின் செங்கமலை இரண்டடியான் மூவுலகம் இருள் தீர நடந்தனையே நடந்தபடி பஞ்சவர்க்கு தூதாக நடந்தபடி மடங்களாய் மாறட்டாய் மாயமோ மருட்கைத்தே. இனி இதற்கு மேலும் அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் வியப்பை தருகிறது. அதாவது 14ஆம் நாள் போர்ச்சர்க்கத்தில் சேத்திரதனை வீழ்த்துவதற்காக சூரியன் மறைவதற்குள் நான் அவனை வீழ்த்தி காட்டுவேன் என்று அர்ஜுனன் சபதம் செய்ய சூரியன் மறைந்தானா மறையவில்லையா என்று தெரியாமல் கலங்குகிற அளவிற்கு தன் கை சக்கரத்தை எடுத்து கதிரவனை மறைத்தான் கண்ணபெருமான் என்ற செய்தியை மிக அழகாக சிலப்பதிகாரத்தினுடைய வரிகளிலே நம்முடைய இளங்கோடிகள் சொல்லுகிறார். கதர் திகிரி யான் மறைத்த கடல் வண்ணன் இடத்துள்ளான் மதிபுரையும் நறுமேனி தமுன்னோன் வளத்துள்ளான் பொதியவள் மலர்கூந்தல் பிங்கை சீர் புறப் காப்பார் முதுமறைதேர் நாரதனார் முந்தைமுறை நரம்புலர்வார் மயில் எருத்து உலர்மேனி மாயவன் வளத்துள்ளால் பயிலுதல் மலர்மேனி தம்முன்னோன் இடத்துள்ளான் குயிலர்த்தம் கோட்டிய நம்பின்னை சீர்புறம் காப்பார் குயில் வருள் நாரதனார் கொலை புணர் சீர் நரம்புலர்வார். இந்த வரியை பார்க்கிற போது நான் சொன்ன பாரத கதை நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அப்படிப்பட்ட கண்ணன் இடப்புறத்திலே நிற்க, வலப்புறத்திலே நப்பின்னை இருக்க, மற்றொரு புறத்திலே பலராமன் நிற்க, அவர்கள் நமக்கு வந்து காட்சி தருவார்கள், நம்மை காப்பார்கள் என்று வேண்டிக் கொள்ளுகிறார்கள். மேலும் கண்ணபெருமானுடைய குழந்தை பருவத்தில் அவர் செய்த லீலைகளை எல்லாம் மிக அழகாக பாகவத கதைகள் பின்னே சொல்ல அந்த கதைகளுக்கான செய்திகளை முன்னே தருகிறார் இளங்கோவடிகள். இதற்கு மேலாக தசாவதார காட்சிகளையும் நமக்கு கண்முன்னே கொண்டு வந்து காட்டுகிறார் இளங்கோவடிகள். மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்ப வகை முடித்து தாவிய சேவடி சேர்ப்ப தம்பியோடும் காண்புகுந்து சோரனும் போர் முடிய தொல்லிலங்கை கட்டளித்த சேவகன் சீர் கேளாத செவியென்ன செவியே திருமால் சீர் கேளாத செவியென்ன செவியே பெரியவனை மாயவனை பேருலகமெல்லாம் விரிகமல உந்தியுடை விண்ணவனை காணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண்ணன்ன கண்ணே கண்ணிமைத்து காண்பார்தம் கண்ணன்ன கண்ணே மடந்தாளும் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானை நூற்றுவர்பால் நாற்று செய்யும் போற்ற படர்ந்து ஆரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூந்து நடந்தானை ஏத்தாத நாவண்ணனாவோ நாராயணா எண்ணாத நாவண்ணனாவோ. எந்தெந்த வகையான அவதாரங்களை கண்ணபெருமான் எடுத்தார் என்றால், வாமன அவதாரம் எடுத்து மாபலி சக்கரவர்த்தியை வீழ்த்தி மூவுலகையும் அளந்த செய்தியை இளங்கோவடிகள் சொல்கிறார். மூவுலகும் ஈரடியால் முறை திரம்ப வகை முடித்து தாவிய சேவடி சேர்ப்ப. இந்த கதையை சொல்லிட்டு தம்பியோடும் காண்புகுந்து என்று ராமாயண கதையும் சொல்றார். இதுல வாமன அவதாரமும் சொல்லப்படுகிறது, ராமாவதாரமும் சொல்லப்படுகிறது. இதற்கு மேலே பாரதத்திலே வருகின்ற பஞ்சவர்க்கு தூது நடந்தானை பேசாத நாவண்ணனாவோ நாராயணா எண்ணாத நாவண்ணனாவோ என்று அவன் தூது நடந்த சருக்கத்தை பற்றியும் சொல்லுகிறார்கள், பாடுகிறார்கள். இப்படி எளிய மக்களுடைய அந்த மனதிலும் குரலிலும் இந்த கதைகளெல்லாம் அன்று பயின்று வந்திருக்கின்றன என்பதை இளங்கோவடிகள் மிக அருமையாக சுட்டி காட்டுகிறார். இவ்வாறாக அத்தனை பேரும் அங்கே குரவை கூற்றாடி இந்த வந்த இக்கட்டுகளெல்லாம் எங்களை விட்டு நீங்க வேண்டும், கன்றுகள் பாலருந்த வேண்டும், அதே போல பசுக்கள் கத்துவதை கதறுவதை நிறுத்த வேண்டும் என்று இவர்கள் பாடிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்த நேரத்தில் இவற்றையெல்லாம் சற்று மனப்பதபதைப்போடு பார்த்து கொண்டிருந்த கண்ணகி என்ன நடக்குமோ என்று யோசித்து காத்திருந்தால், இவ்வாறாக ஆட்சியர் குரவையை நிறைவு செய்கிறார் இளங்கோவடிகள். இனி இதை அடுத்து
18வது பகுதியாக துன்ப மாலையை காண இருக்கிறோம். அந்த துன்ப மாலையில் கோவலன் வெட்டப்பட்ட செய்தியை ஒரு பெண் நகரத்துக்குள்ளிருந்து கொண்டு வந்து அந்த கூட்டத்திலே சொல்ல பதறி எழுந்த கண்ணகி அலறியபடி மதுரையை நோக்கி ஓட என்ன நிகழ்ந்தது? துன்பமாலை தருகின்ற செய்தியையும் தொடர்ந்து வழக்குரை காதியிலே சென்று கண்ணகி பாண்டியனிடத்திலே வழக்குரைக்கின்ற செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். சிலப்பதிகாரம் தொடர இருக்கிறது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்க, கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.